எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே இந்த கால வேளையிலே நாங்கள் தருகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கண்களை, சிந்தனை, எண்ணங்களை ஆற்றிச்சுடைய ஆண்டவரே அப்பா நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே சிந்தனை மண்டலங்களை பிதாவே நீர் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவருக்குள்ளாக கடந்து வரும்படியா செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, சிந்தனை மண்டலங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய உன்னத பலத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த கால வேளையில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரை நீர் நடத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லோரும் ஒரு சில நிமிடங்கள் நாம் வாய்களை திறந்து நாம் எல்லோரும் துதிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, we praise you Lord Jesus Christ, we praise you Lord Jesus Christ. ஆண்டவரே, we worship you Lord Jesus Christ. ஆண்டவரே அப்பா, make us holy Lord Jesus, make us holy Lord Jesus Christ. ஆண்டவரே, we are giving ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே our hand to you Lord Jesus. ஆண்டவரே, catch our hand Lord Jesus, show us the path to walk Lord Jesus, protect us Lord Jesus Christ, come upon us Lord Jesus, come upon us Lord Jesus Christ. Hallelujah, hallelujah. We pray in the name of our Lord Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 23வது பேஜில் 1வது பாடலை பாடி நாம் தேவனை நாம் துதிக்கலாம். துதிப்பதே என் தகுதியல்ல, துதித்திடுவேன் இயேசுவே. துதிப்பதே என் தகுதியல்ல, துதித்திடுவேன் இயேசுவே. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணு நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவீர் இயேசுவே. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவீர் இயேசுவே. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவீர் இயேசுவே. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவீர் இயேசுவே. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை
தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார். செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார். செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவீர் என் இயேசுவே. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவீர் என் இயேசுவே. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார். பலவீன நேரத்தில் பலம் தந்தார். ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தார். பலவீன நேரத்தில் பலம் தந்தார். செய்தி நேரத்தில் தூது தந்தார். பாடிய நேரத்தில் பரவசம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவீர் என் இயேசுவே. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவீர் என் இயேசுவே. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார். பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார். செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவீர் என் இயேசுவே. தேவனை துதிப்பதும் தேவனோடு இணைந்து வாழ்வதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மகத்துவமான ஊழியங்களாய் காணப்படுகிறது. தேவன் அவர் நமக்கு சொன்னது போல சிந்தனை நிறைந்த ஊழியங்கள் தந்து செயல்படுத்தக்கூடிய சகல திட்டங்களையும் தேவன் நமக்கு தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து அறிந்து நம்முடைய பாதையிலே நம்மளோடு வந்து அவருடைய பாதையை நமக்கு காண்பித்து தந்து திட்டங்களை செயல்படுத்துகிற நல்ல தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அந்த நல்ல தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிப்பதோடு இணைந்து நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற 31வது பேஜில் 2வது பாடலை பாடி நாம் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்த வண்ணமாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 31வது பேஜில் 2வது பாடல் 31:2. இந்த பாடலுடைய வரிகள் நமக்கு கற்றுத் தருகின்றன. The Lord Jesus is knocking upon us. தேவனுடைய கண்கள் நம் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணெல்லாம் ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே தள்ளாட ஒட்டாசை
புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே தீமைகளுக்கும் போக்குவரத்தையும் எல்லா உலகிலே போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னெல்லாம் தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நிழலவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நிழலவரே. எல்லார நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டொன்னை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். கண்களை நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக நோக்கி பார்த்து நாம் எல்லோரும் விசுவாசத்தோடு நம்முடைய கண்களை தேவனுக்கு நேராக நோக்கி பார்த்து எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே தீமைகளுக்கும் பொல்லா உலகினர் போக்குவரத்தையும் பொல்லா உலகினர் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவேன் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். நம்ம கடந்து வருகின்ற சகல சூழ்நிலைகளிலும் நம் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்து நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தேவனை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் இணைந்து நம்முடைய கண்களை தேவனை நோக்கி நாம் ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய சகல தீமைகளையும் ஆண்டவர் எந்த விதமான சேதமும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். When we look our eyes, when we look into Lord Jesus Christ, God is protecting us, God is guiding us to His path, Lord Jesus. Thank you, Lord, this wonderful guidance. எந்த விதமான தீமைகளும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை நடத்தி வருகின்ற நல்ல தேவனே, நாங்கள் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு எண்ணத்தோடு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே என்று சொல்லி நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 3வது பேஜில் 3வது பாடலை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் விசுவாசத்தோடு நாம் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று நாம் பாடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். Let us all stand up and
Let us worship Lord by this song. The song is telling us He is the Lord who has created everything on this earth. Let the world be broken, and the word which I am telling, it will not change. This life may destroy, and the person who is believing in Him never be shaken. Let us have this word in our mind and sing this song and worship Him. Sarva Srishti Kapavan Neere, En Hridayathil Ummai Pottiduvom, Endennum Panindu Toluvom. Sarva Srishtikkum Yajaman Neere, Sarva Srishti Kapavan Neere, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்று மாறாதே. வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வி என்று உனக்கில்லையே. துதிகானம் துணித்து மகிழ்வார். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டு, தோல்வி என்று உனக்கில்லையே. துதிகான துணித்து மகிழ்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியை நாங்கள் கிருபை என்னும் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே, அது சாத்தான்
மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் உம் ஆசி பெறவே. சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகின்றோம், எங்கெங்கும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சங்கீதம் 34 எடுத்துக்கொள்வோம். Psalms 34. संगीत पुस्तक 34 अध्याय. संगीत पुस्तक भजन संगीत. I will read in Tamil, then Brother will read in Hindi. Hindi. I will read in Tamil, then same verse he will read in Hindi. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். हमेशा उनको जो स्तुति करने के लिए जो शब्द हमारे मुंह से निकलते रहे. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள்.
என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து, மூன்றாவது வசனம் நமக்கு சொல்கிறது, நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த இடத்திலே கடந்து வருவோம், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படி நாம் இந்த இடத்திலே கடந்து வருவோம் என்று சொல்லி இந்த மூன்றாவது வசனம் நமக்கு கற்றுத் தருகின்றன. அதோடு இணைந்து ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். पूरा मिलकर उनका रक्षा कर रहे हैं, उनको पूरा राउंड कर उनको सुरक्षा कर रहे हैं. அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்றாய் கூடி நிற்கின்றோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொன்னது போல, அவருக்கு பயந்து நிற்கக்கூடிய, கர்த்தருக்கு பயந்து நிற்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டமாக நாம் இந்த இடத்திலே நாம் கூடி இருக்கின்றோம். நாம் எல்லோரையும் அவர் அவருடைய பாதுகாவலுக்குள்ளாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். हम छोटे लोग हैं, लेकिन पवित्र परमेश्वर के सामने आकर उनको स्तुति महिमा कर रहे हैं. वो उनका प्रोटेक्शन, उनको जो सुरक्षा हमें लगातार सुरक्षित रख रहे हैं. तो उसी वजह से हम पवित्र कलीसिया में आकर उनका स्तुति महिमा कर रहे हैं. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மளை நோக்கி அழைக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது மூலமாக இந்த வார்த்தை நமக்கு கடந்து வருகின்றன. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, எல்லோரும் இந்த கூடி இருக்கக்கூடிய எல்லோரையும் பார்த்து தேவன் சொல்கிறார், நம் எல்லோரையும் பரிசுத்தவான்கள் என்று தேவன் அழைக்கிறார். அழைத்துவிட்டு அவர் சொல்கிறார், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. ये वाक्य ये बता रहा है, जो पवित्र लोग हैं, परमेश्वर के जो पवित्र लोग हैं, हमको सब बता रहा है, हम सब परमेश्वर का पवित्र लोग हैं. ये पवित्र लोग उनको जब भय के साथ उनका फॉलो करेंगे, उसी वक्त किसी भी घटना, किसी भी कमी हमारा जिंदगी पे नहीं होने देता. சிங்க குட்டிகள், 10வது வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் இந்த வசனம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனையும் ஒரு தைரியத்தையும் ஒரு விசுவாச வாழ்க்கையையும் நமக்கு வாழ்வதற்கு ஏற்றதார் போல இந்த வசனம் நமக்கு இருக்கின்றன. जो सिंह के बच्चों को कभी भी उनको भूखे में रह सकते हैं, लेकिन जो पवित्र परमेश्वर को, यहोवा को जो नजदीक में जो उनको अन्वेषण कर रहे हैं, उनके लिए कोई भी चीज कमी नहीं होता है. காட்டில் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். அதாவது சிங்கங்களுக்கு காட்டில் ஒரு நாளும் அதனுடைய ஆகாரத்துக்கு குறைவே இருக்காது. திஸ் இஸ் அ ஃபேக்ட். இதுதான் காட்டில் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை சிங்க குட்டிகளுக்கு சாப்பாடு கிடைக்கலனால் கூட தேவனை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, இந்த பூமியில தேவனை உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். जंगल में जो सिंह को या समुद्र बच्चों को कभी भूखे में नहीं रहते, लेकिन उनको भूखे में ना होने का सिचुएशन आने से भी, लेकिन पवित्र परमेश्वर जो यहोवा उनको जो भय के साथ उनको फॉलो कर रहे हैं, उनके लिए कोई भी कभी भी किसी वक्त पे भी कमी नहीं होने देता. ஆமென், அல்லேலூயா. அந்த ஒரு உணர்வோடு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு குறைவுகளிலும் எல்லா குறைவுகளிலும் எல்லாவற்றையும் நிறைவாய் நம்மை நடத்துவதற்கு நல்ல தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு உணர்வோடு, அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு, அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு விசுவாசத்தோடு நம்ம எல்லோரும் தேவனை நோக்கி ஆராதிக்கும்படியாய் நாம் இந்த நேரத்திலே கடந்து வந்திருக்கிறோம். வாய்களை திறந்து நம்ம எல்லோரும் தனித்தனியாய் நாம் தேவனை ஆராதிக்கலாமா? हमारे साथ हम उनको आराधना करने के लिए, उनको महिमा देने के लिए इस जगह पर आया हुआ है.
ये हमारा पास भरोसा होना चाहिए ये परमेश्वर हमारा सारे चीज में संपूर्ण करता है, सारे चीज में कोई भी चीज मुसीबत ना होने देता कर उस विश्वास के साथ हम अपने आप इंडिविजुअल व्यक्तिगत आराधना थोड़ी देर में हम करना शुरू करेंगे। Showers of blessing we need. Mercy drop round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valley, sound of abundance of rain, showers of blessing, showers of blessing we need. Mercy drop round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing. Come now, honor thy word. Showers of blessing, showers of blessing we need. Mercy drop round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, oh that today they might fall. Now as a God we are confessing, now as a Jesus we call. Showers of blessing, showers of blessing we need. Mercy drop round us are falling, but for the showers we plead. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் உங்களிடத்தில் என்னையும் ஆண்டவர் நிறுத்தியிருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். पवित्र परमेश्वर के नाम को महिमा हो। दोबारा और एक बार प्रभु का वचन बताने के लिए इधर मुझे खड़ा किया, इसी वजह से मैं धन्यवाद करता हूँ। ஆரம்பத்திலே என்னோட ஒரு மைனஸ் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லி செய்தி ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். मेरे पास एक माइनस पॉइंट है, उस पॉइंट को बताकर मैं मेरा मैसेज शुरू करने जा रहा हूँ। சாதாரணமான ஒரு வேலையிலையோ ஒரு சமையலையோ ஈடுபடும் போது பக்கத்தில் ஒருத்தவங்க பேசுனாங்கன்னாவே உள்ளது கொஞ்சம் மறந்து போயிடும். नॉर्मली मैं जब काम करता हूँ या कुकिंग करता हूँ हमारे ऑफिस में, मेरे पास में कोई खड़ा होगा तो जो काम करना है वो भूल जाता हूँ। ஆனாலும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல நான் வந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். इसलिए मैं जो वचन बताने के लिए आया हूँ, उस वक्त मेरे साथ मेरा भाई खड़ा है, इसलिए थोड़ा नर्वस रहेगा, फिर भी मैं प्रभु परमेश्वर का वचन को मैं बता रहा हूँ। इसी वजह से जो परमेश्वर था मुझे शक्ति देगा, सामर्थ्य देगा। தாவீது கோலியாத்தை முறியடிக்கிறது முன்பாக தாவீது சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரோட நாமத்தினால வரேன் அப்படின்னு. அவன் முன்ன பின்ன யுத்தத்தில் பழக்கம் இல்லாதிருந்தோம், ஆண்டவரை ஜெயம் கொடுத்தார். அதுபோல தான் இந்த நாளிலும் உங்களோட நான் பேச ஆயத்தமாக இருக்கிறேன். दाऊद जो है गोलियत के साथ लड़ाई किया था, उस टाइम दाऊद ने ये बात बताया, मैं परमेश्वर का नाम से तुम्हारे साथ सामने आ रहा हूँ कर इसी नाम से ही वो गोलियत को वो हराया। ஆமென். இந்த நாளிலும் வேத வார்த்தை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். आज की वचन है फिलिप्पी का जो पुस्तक है 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். अध्याय 2 और 5 वचन நான் வாசிக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. जो यीशु मसीह के पास जो चिंता है वही आप लोगों के पास भी रह जाए. ஹல்லேலூயா. நம்ம இந்த நாள் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து இயேசுவோட சிந்தை அப்படி என்ன, ஆண்டவரோட சிந்தை என்ன இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். क्रिस्तु मसीह के पास क्या चिंता है वो चिंता के बारे में हम आज सोच रहे हैं और ध्यान करेंगे. சிந்தை என்று சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியானவர் ஆவி என்று எடுத்துக்கொள்ளலாம். चिंता ऐसे हम सोचेगा तो पवित्र आत्मा का जो पवित्र आत्मा है ये हम सोच सकते हैं. இந்த எசேக்கியேல் 37:14 एसेकिएल का पुस्तक 37 अध्याय 14 और 14 वचन. அதில் ஆரம்ப பகுதியை நான் வாசிக்கிறேன். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். मेरा आत्मा को तुम्हारा अंदर रखूंगा, तुम जीवन प्राप्त करेंगे. ஆமென். आमीन. ஆண்டவர் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று நம்மிடம் சொல்கிறார். पवित्र परमेश्वर ये बता रहे हैं, मेरा जो आत्मा को तुम्हारा अंदर रखूंगा, तुम लोग नया जीवन प्राप्त करेंगे. ஆவியை உங்களுக்கு வைப்பேன்னா அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். आत्मा को हमारा अंदर रखेंगे या उंडेल देंगे ऐसा करके परमेश्वर बता रहे तो हर एक आत्मा के अंदर एक एक आत्मा है. அவரோட ஆவியை நம்ம போது வைக்கும்போது ஆண்டவர் அவரோட ஆவியை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். उनका आत्मा को हमको दे रहे हैं तो इसका मतलब उनका खुद का आत्मा को हम सबको दे रहे हैं कर मतलब है. லூக்கா 9ஆம் அதிகாரம் लूक सुविशेष और 9वां चैप्टर 54 and 55 54-55 வசனங்கள். 54 और 55 का जो वचन है அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. उधर एक विशेष कार्य हो रहा है. நான் தமிழ் வாசிக்கிறேன். அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். आप खुद पढ़िए 9:54 and 55. 9:54-55. ये देखकर उसके चेले याकूब और यूहन्ना ने कहा, हे प्रभु, क्या तुम चाहता है कि हम आज्ञा दें कि आकाश में आग गिराकर उन्हें पस्त करें. சுருக்கமாக இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது என்ன சம்பவம்னா, இயேசு ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த கிராமத்தில் உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. इधर देखेंगे प्रभु परमेश्वर यीशु मसीह एक गांव में जाकर उधर वचन बता रहे हैं, लेकिन उस गांव वालों ने उनको स्वीकार नहीं किया. அதை சீசர்கள் கண்டபோது அவர்களுக்கு ஒரு கோபம் உண்டாகி எலியாவை போல இவர்கள் மேல் அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து விடலாம் என்று யோசனை சொல்கிறார்கள். इस कार्य को जो शिष्य लोग देख रहे थे उस टाइम उन लोग गुस्सा होकर पवित्र प्रभु यीशु मसीह से पूछ रहे हैं, क्या हम एलिया जैसे ऊपर से अग्नि उतार कर इस लोगों को पस्त कर दें, ऐसे करके पूछ रहे थे. அதற்கு அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியுங்கள் என்று அதட்டி. प्रभु परमेश्वर उनको शिष्यों को देखकर बता रहा है, तुम लोग ये समझ लो क्या तुम्हारा अंदर आत्मा है, तुम पस्त करने के लिए आत्मा है तुम्हारा अंदर, ऐसे कर कर उनको ऊपर गुस्सा हो रहा था. சில நேரங்களில் நம்மளிடத்தில் எந்த ஆவி செயல்படுகிறது என்பது நமக்கே தெரியாது. कुछ समय में हमें खुद पता नहीं चलता है हमारा अंदर क्या आत्मा क्रिया कर रहा है. இந்த சீசர்களுக்கும் எலியாவின் ஆவி இவர்கள் எலியாவை போல யோசிக்கக்கூடிய ஆவிகளாக இருக்கிறார்கள். ये शिष्य उनको अंदर जो एलिया जैसे जो गुस्सा टाइप का जो आत्मा उनका अंदर है, அது தவறல்ல. அவர்கள் வேதத்திலிருந்து தான் அதை சொல்கிறார்கள். ऐसा सोचना गलत नहीं है. उन लोग भी बाइबल से ही उन लोग सोच रहे हैं और बता रहे हैं. ஆனாலும் ஆண்டவர் எல்லோரையும் ரட்சிக்கவே வந்தார். परंतु प्रभु परमेश्वर इस दुनिया में इसलिए आया, सबको जीवन देने के लिए आया इधर.
யாரையும் அழிக்க வரவில்லை. किसी को भी नुकसान करने के लिए, पस्त करने के लिए नहीं आया. அப்படி இருக்கும்போது சீசர்களுக்கு, இயேசுவோடு கூட இருந்த சீசர்களுக்கு எப்படி இந்த எலியாவின் ஆவியை அவர்கள் யோசித்தார்கள்? ऐसा है तो जो यीशु मसीह के साथ जो शिष्य लोग रहे हैं, उनका अंदर क्या ऐसे चिंता क्यों आया, ऐसे करके हम सोचना चाहिए. அதற்காகவே நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. इसलिए इस पवित्र टाइम पर मैं बता रहा हूँ, जो प्रभु परमेश्वर के अंदर जो चिंता है वो हमारा सबके अंदर रहना चाहिए. இன்னைக்கு நாம் அநேக விதமான ஆவிகளை அநேக உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நாம் யாரை ஃபாலோ பண்ணணும்னா கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை தான் நமக்கும் இருக்கணும்னு சொல்லி. आजकल हम देख रहे हैं हर एक लोग अपना अपना चिंता के साथ आगे बढ़ रहे हैं और अपना अपना आत्मा के साथ आगे बढ़ रहे हैं, लेकिन हमारे अंदर क्या होना चाहिए? पवित्र परमेश्वर यीशु मसीह के अंदर जो चिंता है वही चिंता हमारे अंदर रहना चाहिए. இதற்கு ஆதாரமாக ஏசாயா 11:2. इसके लिए यशायाह पुस्तक 11 अध्याय दूसरी वचन में हम पढ़ेंगे. அப்படி இயேசுவுக்குள்ள என்ன சிந்தை இருந்தது, எந்த ஆவி இருந்தது என்று நாம் வாசிக்க போறோம். अभी प्रभु परमेश्वर यीशु मसीह के अंदर क्या चिंता है उसके बारे में, और क्या आत्मा था, किस टाइप के प्रकार का आत्मा था, ये हम पढ़ने जा रहे हैं. இந்த அதிகாரமானது ஏசாயா தீர்க்கதரிசியினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்து சொல்லப்பட்டதான வசனமாய் இருக்கிறது. 833 पेज है, 833 पेज, पुराना नियम 833 पेज में यीशु मसीह जन्म लेने से पहले यशायाह प्रवाचक जो प्रॉफिट है उनके थ्रू ये कार्य बताया हुआ. 11 अध्याय और दूसरी वचन வாசிக்கிறேன். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், यहोवा का आत्मा, बुद्धि और समझ का आत्मा, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், युक्ति और पराक्रम का आत्मा, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, और ज्ञान और यहोवा के भय का आत्मा, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். तो उस पर ठहरा रहेगा. பாருங்க, இங்கே ஒரு 6 விதமான கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல வரும்போது இந்த 6 விதமான குணங்கள், 6 விதமான காரியங்களும் நம்ம வாழ்க்கையில நடைபெறும் என்பதை ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு சொல்கிறார். इधर हम पढ़ रहे हैं, पवित्र आत्मा हमारा अंदर आएगा तो 6 गुण या 6 स्पिरिट हमारे अंदर क्रिया करना चाहिए. ஞானம், ज्ञान, உணர்வு, चिंता, ஆலோசனை, आलोचना, பலன் और पराक्रम, அறிவு, नॉलेज, கர்த்தருக்கு பயப்படும் பயம், और बुद्धि और परमेश्वर को भय. இப்படிப்பட்டதான குணங்கள் நம்மிடமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ऐसे गुण हमारे अंदर भी बनना चाहिए, ये परमेश्वर हमारे ऊपर एक्सपेक्ट कर रहे हैं. இப்போ நம்ம முதலாவது ஞானத்தை குறித்து பார்க்க போறோம். पहले ज्ञान के बारे में हम ध्यान करें. இங்க தானியேல், இதற்காக தானியேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம், इसके लिए दानियल पुस्तक में हम चलें, दूसरी अध्याय में 48ஆம் வசனம். दानियल 2:48. Please, read number. 1030. நான் வசனம் வாசிக்கிறேன். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியும் நியமித்தான். 48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி राजा दानियल बढ़ोतरी कर அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து उनको बहुत बढ़िया कीमती वस्तुएं देकर அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் वो बाबिलोन के ऊपर राजा बनाया उसको. பாபிலோனில் சகல ஞானிகளின் மேலும் बाबिलोन में जो ज्ञान की प्राप्त किया वो लोग है उनको ऊपर பிரதான அதிகாரியும் நியமித்தான். उनको जो सुप्रीम ज्ञानी बनाया उसको. இந்த காரியம் எதற்காக அவன் நியமித்தான் என்பதை பார்க்கும்போது ये कार्रवाई क्यों किया, ये राजा ने क्यों दानियल के ऊपर किया करके हम सोचेंगे तो
அவன் ஒரு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற அந்த ஞானத்தை உடையவனாய் இருந்தான். ये दानियल एक स्वप्न का अर्थ जो बताया हुआ व्यक्ति था. ராஜா இது மாதிரி ஒரு சொப்பனம் காண்கிறார். राजा एक स्वप्न देख रहा था. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆட்களை தேடுகிறார். वो स्वप्न को उसको व्याख्यान करने के लिए और उसका मतलब बताने के लिए आदमियों को ये राजा ढूंढ रहा था. அவர் ஆட்களை தேடும்போது அவர் சொப்பனத்துக்கு அர்த்தம் மாத்திரமல்ல சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ऐसे वो आदमी ढूंढते वक्त ये राजा बता रहा है मैं जो स्वप्न देखा था वो केवल स्वप्न का अर्थ नहीं है, क्या मैं स्वप्न देखा वो भी बताना है और उसका स्वप्न का अर्थ भी बताना है करके बता रहा है. நமக்கு நைட்டு காண்கிற சொப்பனமே காலையில ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. अगर हम रात को सोते वक्त स्वप्न देख रहा तो सुबह उठ गया तो वो स्वप्न भूल जाता है. அப்படி இன்னொரு ஆளுக்கு ஒரு சொப்பனம் தோன்றி அதை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஞானம் வேண்டும். मगर एक बंदा स्वप्न देख रहा तो उस बंदे ने क्या स्वप्न देखा उस स्वप्न को हम जान कर उनको बताने के लिए विशेष ज्ञान चाहिए. அது சாதாரண மனிதர்களால் கூடாது. जो आम आदमी से वो असंभव है. தானியேலோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்ததனால அவனுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டது. दानियल के साथ पवित्र आत्मा था, इसी वजह से वो गिफ्ट उनको दिया हुआ. தானியேல் மாத்திரமல்ல அவனோடு கூட இருந்த 3-4 நபர்களுக்கும் இந்த காரியங்கள் இருந்தது. दानियल केवल दानियल के लिए नहीं है, दानियल के साथ जो 3 बंदे थे उन सबको ये ज्ञान था. தானியேல் 1:20 அதிகாரம் 20ஆம் வசனத்துல இப்படியா சொல்லப்படுது. दानियल 1:20 में है, ऐसे बता दिए. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். ज्ञान और बुद्धि के संबंधित किसी चीज का आलोचना वो लेना है जो राजा, उस राजा ने क्या किया, बाकी कितना भी उधर लोग थे ज्ञान के लोग थे उन सब से 10 गुना अधिक से और दानियल के अंदर जो विशेष गिफ्ट था ये राजा ने पता किया. நார்மலா ஒரு ஞானி இருந்தானா தானியேலும் அவனோட சேர்ந்த ஆட்களும் 10 மடங்கு 10% இன்க்ரீஸ் அவங்களுக்கு 10 மடங்கு சமர்த்தரா இருக்காங்க. அதோட उस देश में बहुत ज्ञान लोग थे लेकिन उस ज्ञानी लोग से ये दानियल के अंदर 10 गुना ज्यादा था. இன்னைக்கு நீங்களும் நானும் கூட பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தராக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जो प्रभु परमेश्वर को ये इच्छा है बाकी जितना भी लोग है पवित्र आत्मा हमारा अंदर आएगा तो उन सब लोग से हम 10 गुना ज्यादा होना चाहिए कर पवित्र परमेश्वर इच्छा कर रहा है. இன்னொரு பகுதியை கூட நம்ம தியானிக்கலாம். और एक बात को हम ध्यान करें. மத்தேயு 4ஆம் அதிகாரம் चैप्टर 4 6-7 வசனங்கள். 6 और 7 वचन. Chapter 4, 6 and 7. அதில் ஆண்டவர் ஒரு பிசாசு சோதனையில் உபவாசம் முடிந்த பிறகு பிசாசு சோதனையில் இருக்கார். அது பிசாசு 4ஆம் அதிகாரத்தை சொல்லுது, அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இப்படி சொல்லிட்டு வரும்போது 6ஆம் அதிகாரத்தில் அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்று உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். इधर देखें जो प्रभु यीशु मसीह ने जब उपवास करने के बाद जो सातान ने उनके साथ क्या कर रहा है उसको टेस्ट कर रहा है, शोधना कर रहा है, उसी वक्त उनको बता रहा है जो पत्थर उनको देकर इसको ब्रेड बनाकर आप खा लो कर रोटी बनाकर उसको खा लो कर प्रभु यीशु मसीह को बता रहा है. उसके बाद दोबारा ये भी एक शब्द निकाल रहा है, तुम ऊपर से नीचे गिरेगा तो तुम्हारा जो दूध है तो अपना हाथ से उनको बचा लेगा कर प्रभु यीशु मसीह को ये शैतान ने बता रहा है. இது சாத்தான் சொல்றது ஒரு குர்ஆன்ல இருந்தோ ஒரு பகவத்கீதையில இருந்து சொல்லல, பைபிள்ல இருந்து தான் சொல்றான். ये जो शैतान बता रहा है ना भगवत गीता से ना कुरान से बता रहा है, लेकिन बाइबल में जो लिखा हुआ जो लिपि है उसी को लेकर ही प्रभु यीशु मसीह को बता रहा है. இன்னைக்கு अनेகர் நம்மள்ட்ட பைபிளை பத்தி தான், பைபிள்ல உள்ள வசனங்களை பத்தி தான் நம்மகிட்டயும் சொல்லுவாங்க. आजकल बहुत लोग हमारे पास आएंगे जो बाइबल के अंदर बाइबल का शब्द निकाल कर हमको दिखाएंगे और बताएंगे. இன்னும் ஒரு சிலர் எகோவா விட்னஸ் ஒரு சிலர் இருக்காங்க, जोहोवा विटनेस कर एक ग्रुप है. அவங்கள்ட்ட அவங்க ஆதாரத்துக்கு ஒரு 100 வசனங்களாவது அவங்க கையில் வச்சிருப்பாங்க.
सो उन लोग उनका जो प्रचार कर रहे हैं उसको सही बताने के लिए इसी बाइबल से 100 वचन लेकर आपको दिखा देंगे. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் ஒரு ஒரு உண்மை இல்லாத ஒரு காரியங்களா இருக்கும். लेकिन उन लोग जो प्रचार कर रहे हैं उस वचन में सत्य नहीं है, लेकिन वो कहाँ से निकाला? बाइबल से ही निकाला, लेकिन छोटा छोटा जो पाठ निकाल कर आपको बताएंगे, आपको घुमा देंगे. இயேசு இதை எப்படி மேற்கொண்டார் என்பதை நாம பார்ப்போம். प्रभु यीशु मसीह इसको कैसे हैंडल किया ये देखेंगे. 7ஆம் வசனம், அதற்கு இயேசு 7वें वचन बता रहा है, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே என்றார். उधर बता रहा है, प्रभु यीशु मसीह बता रहा है, तुम्हारा जो यहोवा, तुम्हारा जो भगवान है, जो गॉड है, उनको टेस्ट नहीं करना, उनको परिशोधना नहीं करना कर कर प्रभु यीशु मसीह ने वो शैतान को बता रहा है. சாத்தான் சொன்னான் என்று எழுதி இருக்கிறதே என்று. लेकिन शैतान बता रहा है ऐसा लिखा हुआ है, ऐसा कर कर प्रभु यीशु मसीह को बता रहा है. இயேசு சொன்னார் என்றும் எழுதி இருக்கிறதே என்று. लेकिन प्रभु यीशु मसीह ने उनको उत्तर दिया ऐसे भी लिखा हुआ है. நாமளும் இன்னைக்கு பைபிளில் அநேக வசனங்கள் தெரிந்திருந்தால் மட்டுமே இதை வந்து தைரியமாக பேச முடியும். हम भी जो बाइबल से अनेक वचन पढ़ना है और ग्रहण करना है, तब ये सारी चीज हम बात कर सकते हैं, बता सकते हैं. இன்றைய நாட்களில் அநேக உபதேசங்கள் நம்மை நோக்கி வருகிறது. आजकल बहुत उपदेश हमारा सामने आ रहा है. நாம் அதை எல்லாத்தையும் வந்து நம்ம நம்பக்கூடாது. ऐसे सारे उपदेश को हम विश्वास नहीं करना चाहिए. ஆண்டவர் நமக்கு ஒரு பரிசுத்தாவி நம்ம இடத்தில் இருக்கும்போது அதுக்குரிய சரியான பதிலை நாம் கொடுக்கத்தக்கதாக நம்மை அபிஷேகிப்பார். पवित्र आत्मा हमारे अंदर रहेगा तो उसके जो भी वचन आएगा उसको सही ढंग से जवाब देने के लिए वो पवित्र आत्मा हमको ज्ञान देगा. இரண்டாவது காரியத்துக்காக நாம போலாம். உணர்வு. दूसरे कार्य में करेंगे चिंता. இதுக்கு ஆதாரமாக நான் வந்து பார்வோன் எகிப்து மோசே அந்த மோசே சம்பவத்தை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். इसके लिए जो चिंता के बारे में हम ज्ञान करने के पहले जो फारवो और इजिप्ट मिस्रैम में जो चीज है वो सारी चीज हम आपके सामने लेकर இது अनेक முறை நீங்கள் வந்து எல்லா பிரசங்கங்கள்லையும் இதை கேட்டதுனால நான் வசனத்துக்குள்ள போகாம மேலோட்டமாக சொல்ல விரும்புகிறேன். ये बहुत बार हम इसके बारे में हम सुना, इसी वजह से मैं वचन नहीं पढ़ रहा हूँ, उसका जो संभव है उसको मैं समझा रहा हूँ, बता रहा हूँ. இந்த பார்வோனாவது எகிப்தில் வந்து ஒரு ஆண்ட இஸ்ரேல் ஜனங்களை அடிமைக்குள்ளாகப்படுத்தின ஒரு ராஜாவா இருக்கிறான். ये फारवो हम सब जानते हैं, मिस्रैम में जो इजिप्ट देश में उधर राजा था और इस्राएल लोगों को उनको नीचे रखा हुआ था. மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக இந்த பார்வோனிடத்தில் போய் கேட்கும்போது मूसा क्या कर रहा है, इजिप्ट में जाकर मिस्रैम में जाकर उनको मिस्रैम के राजा के पास जाकर इस इस्राएल लोगों को उधर से छुटकारा देने के लिए बात करते वक्त 10 வாதைகளால் ஆண்டவர் வந்து உபயோகித்தும் அவனுக்கு ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தது. 10 उसको नुकसान किया. हम पढ़ रहे हैं वो 10 वाद बोलते हैं. वाद समझते हैं, एक एक घटना एक एक दुर्घटनाएं देकर उनको समझाना कोशिश कर रहे हैं जो परमेश्वर, लेकिन वो ना समझ रहा है. முதலாவது வாதை அப்பவே அவனுக்கு ஒரு உணர்வு வந்திருந்தால் पहले बात जो उनका देश में आया उसी टाइम उनको जो चिंता, उनको जो ज्ञान आ गया तो எகிப்தை ஆண்டவர் அழித்திருக்க மாட்டார். इजिप्ट को नुकसान नहीं करना था. அவனுக்கு उணர்வு இல்லாத போனனால उनके अंदर वो ज्ञान नहीं था या वो चिंता नहीं था. எகிப்து முழுவதுமாக அழிக்கப்பட்டது. इसी वजह से वो राजा का अंदर वो चिंता, वो ज्ञान नहीं था. इसी वजह से कंप्लीट इजिप्ट, कंप्लीट मिस्रैम को उनको नुकसान डाल पाया. எகிப்து மாத்திரமல்ல, केवल इजिप्ट नहीं है, பார்வோனின் மூத்த மகனும் கூட இறந்து போனாங்க. जो उधर का राजा फारो था उनका जो पहले पुत्र है, फर्स्ट सन, वो भी उनका भी मृत्यु होना. அது மாத்திரமல்ல, केवल वो नहीं है, அப்பயும் உனக்கு உணர்வு வரல, फिर भी उनको ज्ञान नहीं आया, वो चिंता नहीं आया. அப்புறம் அவங்களோட படைகள் எல்லாமே அந்த கடலுக்குள்ள மூழ்கி ஆண்டவர் மூழ்கடிக்கிற வரைக்கும் அவனுக்கு உணர்வு வரல. उनका समुद्र में कंप्लीट सेना नुकसान करने तक उनको वो ज्ञान नहीं आया. அப்படியே பாருங்க, இன்னைக்கு வந்து अनेகருக்கு செய்தி மூலமா ஆண்டவர் பேசுவார். ऐसे आजकल दुनिया में जो कलीसिया में आएंगे, जो मैसेज के द्वारा या वाक्य के द्वारा, शब्द के द्वारा पवित्र परमेश्वर हमारे साथ बात करेंगे. ஆனா அந்த செய்தியை கேட்டோன்னா உணர்வு யாருக்கும் வரதில்லை. परंतु हमारे अंदर वो चिंता नहीं आएगा, हम चेंज करना है, हमारे जिंदगी को बदलना है, हमारे स्वाब को बदलना है कर वो चिंता नहीं आएगा. யோவான் 16:8. यूहन्ना 16:16
अध्याय 8 वचन। அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. யோவான் 16:8 वचन। அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். वे आकर संसार को पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा। பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது पवित्र आत्मा हमारे अंदर आएगा तो அவர் உணர்த்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். और हमको समझाने के परमेश्वर है। அப்படி அவர் உணர்த்தும் போது ऐसे वो समझाते वक्त நாம் வந்து பார்வோனை போல மன கடினப்படாம ऐसे पवित्र आत्मा हमारे साथ क्रिया करेगा तो बताएगा तो जैसे फारवर राजा अपने हृदय को कठिन किया था ऐसे ना कर कर அவருக்காக நம்ம கீழ்ப்படியும் போது उस वाक्य को उस शब्द को हम ओबे करेगा तो பார்வோனுடைய எகிப்து மாத்திரமல்ல, பார்வோனுடைய மகன் மாத்திரமல்ல, முழு குடும்பம் நமக்கு நம்மளோட இதாக இருக்க எல்லாருமே சேவ் காப்பாற்ற முடியும். जैसे फारवो अपना हृदय को कठिन किया इसी वजह से उनका लड़के को और उनका देश को उनका पूरा सेना को नुकसान करवाया। ऐसे हम ना कर कर उस शब्द को हम ओबे करेंगे तब क्या होगा, केवल हमको नहीं हमारा परिवार को हमारे साथ जो लोग रह रहे हैं उन सबको हम बचा सकते हैं। பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு உணர்த்தும் போது நம்ம கீழ்ப்படியாமல் போனால் पवित्र आत्मा जब आपका आकर हमको समझाएगा तो उस वाक्य को हम ओबे नहीं किया तो பார்வோனை போல அனைத்தையும் இழந்தவர்களாய் காணப்படுவோம். फारवो राजा जैसे हम सबको नुकसान हो सकता है। அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போவோம். ஆலோசனை. अगले वाक्य में जाएंगे हम आलोचना। இதற்கும் நான் வந்து இன்னொரு பார்வோனை ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுக்கிறேன். इसके लिए और एक फारवो को मैं उदाहरण के लिए ले रहा हूँ। இது வந்து இந்த பார்வோன் வந்து ஒரு நல்ல பார்வோன். ये फारवो अच्छा फारवो है। யோசேப்பு பார்வோன் அந்த சம்பவம் நான் எடுக்க போகிறேன். योसेफ के साथ जो फारवो था उस संभव को मैं बताने जा रहा हूँ। அதில் வந்துட்டு ஆதியாகமம் इसमें उत्पत्ति நான் சுருக்கமாக கொண்டு போகிறேன். இது எப்படின்னா யோசேப்பும் அதே மாதிரி ஒரு ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறார். इसमें मैं वचन के अंदर नहीं जा रहा हूँ, उसमें जो निचोड़ है वो सब समझा रहा हूँ क्योंकि टाइम नहीं है। இன்றைய நாட்களில் வந்து சொப்பனம் வந்து சொல்கிறவங்க, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறவங்க, அப்படி ஒரு ஞானம் இருக்கிறது வந்து ஆண்டவரால் மட்டுமே முடியும். उस टाइम में जो स्वप्न देख रहे हैं उस स्वप्न को अर्थ बताने के लिए केवल परमेश्वर के पास में ही था। இந்த பார்வோன் எப்படின்னா யோசேப்புக்கு அந்த அர்த்தம் சொல்லும்போது அந்த சொப்பனம் என்னன்னா ஒரு வந்து அவருக்கு ஒரு சொப்பனம் வரும்போது என்னன்னா 7 வந்து பசுக்கள் வந்து கடல்லேருந்து எழும்பி வருது. அப்போ வந்து அதை பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா கொழுமையாக பசுமையாக இருக்குது. மறுபடியும் வந்து இன்னொரு 7 பசுக்கள் வந்து வருது. அது வந்து வத்தலும் தொத்தலுமாக இருக்குது. இந்த இது வந்து அது சாப்பிட்ருது. அப்படி தான் ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. ये फारवो राजा पहले एक फारवो राजा था, उस फारवो राजा उसका हृदय को कठिन किया इसलिए नुकसान हुआ। लेकिन यूसुफ के साथ जो फारवो राजा था उस राजा एक स्वप्न देख रहा था। उस स्वप्न में क्या देख रहा है, समुद्र से 7 गाय उठकर आ रहा है। वो गाय बहुत हेल्दी बहुत पुष्टि था, लेकिन और एक 7 गाय उठ रहा है वो बहुत दुफला था। ये 7 जो मजबूत गाय उस दुफला गाय को खा रहा है। இப்படியாக சொப்பனம் கண்டு கலங்கி போயிருக்கும்போது ऐसे स्वप्न देखकर वो हृदय के अंदर बहुत दुखी और डर था उसके अंदर। அந்த ஊரில் உள்ள ஞானிகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொப்பனத்துக்கு அர்த்தம் கேட்கிறார். उस वक्त उस देश में जो भी ज्ञानी लोग है सबको बुलाकर इस मैसे में स्वप्न देखा था, इस स्वप्न का क्या अर्थ है ये मुझे बताओ कर उनको बता रहा था। ஞானிகளால் கூடாத அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. सारे ज्ञानी लोगों को उस स्वप्न का क्या अर्थ था वो बता नहीं पाया। அடுத்தவன் போகிறது ஒரு அடிமைகள்கிட்ட போகிறான்.
उसके बाद एक स्लेव, जोसेफ एक स्लेव है, मिस्र देश में जो गया वो एक स्लेव है, उस स्लेव के पास जा रहा है. ஆனால் அவன் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர் அவன் கூட இருக்கும்போது वो परंतु वो स्लेव था, लेकिन जो परमेश्वर उनके साथ था. அதுவும் சாதாரண கேஸில் அவன் ஜெயிலுக்கு போகலை. वो नॉर्मल केस में वो जेल में नहीं था उस टाइम. जोसेफ उस टाइम जेल में था, जो फरवा राजा के अंडर जेल में था. वो नॉर्मल केस में जेल में नहीं गया, அது ஒரு விபச்சார கேஸ். वो एक प्रोस्टिट्यूशन केस में जेल किया. அப்படிப்பட்ட ஆட்களை அர்த்தம் சொல்வதற்காக ராஜா தேடுகிறார். ऐसे लोग उनसे भी वो स्वप्नों को अर्थ देखने के लिए, सुनने के लिए ऐसे लोगों को भी ढूंढ रहा है राजा. இன்றைக்கு நாமளும் கூட நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் இப்படியா இருக்க வேண்டும் ஒரு கற்பனை வைத்திருக்கிறோம். हम भी ऐसे सोच रहे हैं, हमको जो आलोचना दे रहे हैं, जो हमको एडवाइस कर रहे हैं, काउंसलिंग कर रहे हैं, ऐसे उन लोग ऐसे होना चाहिए कर हमारा दिमाग के अंदर एक विचार है, एक सोच है. இப்படியாக இருக்க வேண்டும், ஒரு கனவானாக இருக்கணும், ஒரு பெரியவங்களாக இருக்கணும், அப்படி தான் நம்ம அவங்கள்ட்ட தான் ஆலோசனை பெறக்கூடியதாக இருக்கும். हम सोच रहे हैं उन लोग धनवान होना चाहिए, या स्कॉलर होना चाहिए, या पढ़ा लिखा होना चाहिए, बहुत बड़े लोग होना चाहिए कर हम सोचते हैं, हमको आलोचना चाहिए. तो ஆனால் இந்த பார்வோன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? परंतु ये फारो कैसे आदमी था? அவன் வந்து ஒரு அடிமை கிட்ட போய், ஒரு ஜெயில் சிறைவாசிட்ட போய் அர்த்தம் கேட்க रेडिया இருந்தான். जो प्रेसन के पास, वो जो स्लेव था उनके पास जाकर ये स्वप्न का अर्थ मांग रहा है. ये राजा था, लेकिन वो एक स्लेव समझ रहे हैं ना क्या हिंदी में बोलते हैं उसको? जिसका मतलब कुछ अभी हिंदी में क्या बोलते हैं उसको मीनिंग वर्ड? स्लेव. शुद्ध हिंदी का नहीं मालूम. हाँ, जो स्लेव का मतलब स्लेव का समझना. वो ऐसा स्लेव था, लेकिन उस स्लेव के पास राजा जाकर आलोचना पूछने की जरूरत ही नहीं है. वो ज्ञानी लोग को देखते हैं, लेकिन उस सिचुएशन में वो स्वप्न का अर्थ के लिए वो स्लेव के पास जा रहा है. ஆண்டவர் பேசும்போது எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். जो परमेश्वर बात करना है तो किसी के साथ कैसे भी बात कर सकता है. அது ஒரு சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுப்பார். वो सिचुएशन के साथ जो सिचुएशन है उसके थ्रू हमको आलोचना देगा. சில நேரத்தில் சில மனிதர்கள் மூலமாக நமக்கு ஆலோசனை கொடுப்பார். कुछ समय पे किसी आदमी के थ्रू, व्यक्तित्व लोग के साथ आलोचना देगा. எதுவுமே கிடைக்கலனா ஒரு அனிமல் கூட நமக்கு பேசும். कुछ भी नहीं मिलेगा तो कोई जानवर के साथ भी बात कर हमको समझाएगा. ஆனால் எது மூலமாக பேசினாலும் நாம உணர்வடையணும். हमें ज्ञान होना चाहिए. किसी के द्वारा जो भी बात करें हमको ज्ञान होना चाहिए, हमको समझना चाहिए. நீதிமொழிகளில் இப்படியா ஒரு வசனம் இருக்குது, 11:14. Proverbs. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். जहाँ आलोचना नहीं है उस जगह पर जो लोग हैं वो गिर जाएंगे, लेकिन जहाँ ज्यादा आलोचना लोग है उस टाइम நீதிமொழிகள் 11:14. 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். आलोचना देने वाला बहुत लोग है तो उधर सुख होगा, नहीं तो गिर जाएंगे, सब नुकसान हो जाएगा. ஆலோசனை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. जो आलोचना या एडवाइस या काउंसलिंग हर एक लोगों को जरूरत है. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் வரும்போது, पवित्र आत्मा हमारे बीच में आएगा तो அவர் ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். वो पवित्र आत्मा हमारे लिए अच्छा आलोचना, अच्छा एडवाइस देने वाला, अच्छा काउंसलिंग करने वाला है. इज अ काउंसलर. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் உண்டு. मैं एक पास्टर को जानता हूँ. அவங்க வந்து ஒரு மெசேஜில் சொல்கிறாங்க, இது மாதிரி ஆலோசனை, அதாவது அவங்க கொடுக்குற ஆலோசனை, சிறு வயதில் நான் போன சபையில் ஒரு பாஸ்டர் உண்டு. அந்த சபையில் வந்து பாஸ்டர் வந்து அநேக ஆலோசனைகளை கொடுப்பார். அப்படி ஒரு ஆலோசனை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய
ஒரு தேவ மனிதராக இருந்தார். वो पास्टर एक जानता हुआ जो पास्टर है एक मैसेज में बताया, मैं जब बचपन में था एक चर्च में जा रहे थे, एक कलीसिया में जा रहे थे, उस टाइम उस चर्च का जो पास्टर है बहुत आलोचना बहुत एडवाइस देता था. இன்றைக்கி நாம் மத்தியில் ஆலோசனை யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுறதாக இருக்குது. आजकल जो दुनिया में कोई भी हमें एडवाइस करें, कोई भी आइडिया बताएं, उनको नेग्लेक्ट कर देते हैं. அந்த நாட்களிலும் எனக்கும் அப்படி தான் இருந்தது. उस टाइम मुझे भी ऐसे ही था. இவர் என்ன சும்மா சும்மா நம்மகிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ये पास्टर बार बार क्यों मुझे तंग कर रहा है, मुझे एडवाइस कर रहा है, ऐसे मैं सोच रहा था. ஆனாலும் பிற்காலங்களில் அதை யோசிக்கும்போது அப்படிப்பட்டதான ஆலோசனை கிடைத்ததுனால நான் இப்படி இருக்கிறேன் என்பதை நான் உணர்ந்தேன். लेकिन बहुत देरी में ऐसा सोचा, ये इस आलोचना की वजह से, इस काउंसलिंग की वजह से मैं अभी यही हूँ. அப்படி ஆலோசனை கொடுக்க இல்லாவிட்டால் நான் எப்படியோ இருந்திருப்பேன். ऐसे काउंसलिंग देने वाला नहीं होने से मैं बर्बाद हो जाना था. இப்படியாக நம்ம ஒவ்வொருக்கும் ஆலோசனை கொடுக்க ஆண்டவர் ரெடியாக தான் இருக்காரு. அந்த பரிசுத்த ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ऐसे हर एक व्यक्तियों को ये काउंसलिंग देने के लिए, आलोचना देने के लिए परमेश्वर तैयार है, लेकिन उसका सुनने के लिए, उसको एक्सेप्ट करने के लिए हम तैयार होना चाहिए. அடுத்த சப்ஜெக்ட் போவோம். பெலன். अगले पॉइंट के लिए हम जाएं, शक्ति. அப்போஸ்தலர் 1:8 पराक्रम बोलते हैं, शक्ति पराक्रम. अध्याय 2 वाक्य 8 2:8. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது 1:8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பெரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். पवित्र आत्मा आप लोगों के पास आएगा तो आप लोग शक्ति प्राप्त कर कर यरूशलेम और यूदया पूरा और समारिया और जो पृथ्वी का अंतिम तक आप लोग साक्षी हो जाएंगे. இது வந்து பரிசுத்தாவியான நம்ம இடத்துல வரும்போது எப்படி நம்ம இதுக்கெல்லாம் சாட்சிகளாக இருக்க முடியும்னா பெலன் அடைந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் கொடுக்கறது வந்து பெலன். पवित्र आत्मा हमारा अंदर आएगा तो कैसे हम विटनेस रहेंगे, तो फर्स्ट हम शक्ति प्राप्त करेंगे. எருசலேமிலும் யூதேயாவிலும் யூதேயா முழுவதிலும் जेरूसलम एंड यूदया कंप्लीट சமாரியாவிலும் समारिया பூமியின் கடைசி பரியந்தமும் जो पूरा दुनिया में. இந்த எருசலேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வந்து இருக்கிற அந்த பகுதி. जेरूसलम का मतलब जो प्रभु परमेश्वर जहाँ रह रहा है उस जगह है. அதுக்கப்புறம் யூதேயா जूदेया ये सब इसराइल का जो जगह है. எருசலேமை சுற்றியுள்ள அந்த கண்ட்ரி யூதேயா, जो इसराइल को जो चारों तरफ है उस सिटी को बोलते हैं. அப்புறம் அந்த கண்ட்ரிலேருந்து வெளியே சமாரியா, उसका बाहर आएगा तो समारिया एक जगह है. அப்புறம் லாஸ்ட்டாக பூமியின் கடைசி பரியந்தம். उसके बाद आखिरी में पूरा दुनिया पर. இன்றைக்கி நாம் வெள்ளம் அடைஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு நாம் எப்படி வரோம்னா கடைசி வந்து சுற்றி பூமியின் கடைசி பரியந்தம் அங்கங்கே சுற்றி நம்ம தேடுறோம். अगर हम शक्ति प्राप्त किया नहीं किया कर कर देखने के लिए पूरा संसार में हम ढूंढ रहे हैं. அப்படி அல்ல, நாம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சாட்சிகளாக இருக்கணும். ऐसा नहीं, हम जहाँ हैं उधर हम विटनेस होना चाहिए. அவங்க தான், அதுதான் ரொம்ப நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. वही हमारा जिंदगी में, हमारे जीवन में बहुत जागृति की चीज़ है. நீங்கள் எருசலேமில் சாட்சியாக இல்லாத போது, जहाँ रह रहे हैं उधर हम विटनेस नहीं तो நீ பூமியின் கடைசி சாட்சியாக இருந்து பிரயோஜனம் அல்ல. पूरा दुनिया में विटनेस होने से फायदा नहीं है. ஆண்டவர் வரும்போது நீ இருக்கிற இடத்துல நீ சாட்சியாக இருப்ப. जो परमेश्वर इधर आएगा तो जिस जगह पर हम विटनेस में वही देख रहे हैं. இப்போ வந்து ஒரு சீசர்கள்ட்ட நம்ம கடந்த வாரம் மெசேஜில் பார்த்தோம். पिछले हफ्ता जो मैसेज में हम सुना था, பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடி சீசர்கள் எப்படி இருந்தாங்க, பரிசுத்தாவி வந்த பிறகு அவங்க எப்படி இருந்தாங்க. पवित्र आत्मा हमारे ये शिष्य के ऊपर आने से पहले उन लोग जिंदगी, उनका विचार कैसे था, पवित्र आत्मा आने के बाद उनकी जिंदगी, उनका विचार कैसे था कर कर पिछले हफ्ता हम देखे थे. யோவான் 20 यूहन्ना चैप्टर 20 20:19 19वां वाक्य.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலத்து வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். हफ्ते के पहले दिन उसी शाम को क्या हुआ, जो शिष्य लोग यहूदी लोगों को डर के मारे पूरा दरवाजा बंद कर कर उन लोग कमरे में रहे, उस बीच में यीशु मसीह ने उसके अंदर आ रहा है. இயேசுவானவர் அவங்க கூடவே இருக்கும்போதும் இப்படி தான் சீசர்கள் இருந்தாங்க. அவங்க மரித்து அவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கும்போதும் சீசர்கள் அப்படி தான் இருந்தாங்க. यीशु मसीह जब उनके साथ जिंदा था उसी टाइम भी इन लोग ऐसे थे, जब उनका मौत हुआ उसी टाइम भी ऐसे थे. அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்து மறுபடியும் இயேசு அது வந்து 26ஆம் வசனத்தில் மறுபடியும் இயேசு வராரு. 26वें अध्याय में यीशु मसीह दोबारा आ रहा है. 26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். 8 दिन के बाद फिर भी ये शिष्य लोग रूम के अंदर ही कमरे के अंदर दरवाजा बंद कर कर डर कर बैठे हैं. அப்போதும் இயேசு வந்து நடுவே உங்களுக்கு சமாதானம் என்றார். उस टाइम भी यीशु मसीह आकर आप लोग पीस शांति है. இதையெல்லாம் செஞ்சியும் அவங்க வந்து அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே ये सारे कार्रवाई करने के बाद अगले अध्याय में फर्स्ट वाक्य में இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரை மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அப்போ வந்து சீமோன் பேதுருவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். उसके बाद जो तिबेरिया जैसे नाम से एक समुद्र का किनारा है, उस किनारे में आया तो उधर जो सिमोन पीटर அவன் இப்படியாக சொல்லுகிறான், மற்றவர்களை நோக்கி நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றான். सबको देखकर बोल रहा है मैं मछली पकड़ने जा रहा हूँ. டோட்டலாகவே அவன் வந்து ஆண்டோட சீசராக இருந்து அந்த இதற்கு பின்மாட்டத்தில் போயிட்டான். वो जो सिमोन पीटर है वो यीशु मसीह के साथ था, लेकिन यीशु मसीह मौत होकर जी उठा लिया. उसके बाद ये सिमोन पीटर के अंदर एक बैकस्लिडन मीन्स उसको यीशु मसीह के प्यार से दूर जाने का वो एक सिचुएशन आ गया. இப்படி பரிசுத்தாவியானவர் வருவதற்கு முன்பாக அந்த சீசன் வந்து அதே சீசன் தான். பரிசுத்தாவியானவர் வருவதற்கு முன்பாக இப்படியாக பயந்து அவன் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டான். इधर एक चीज हम देखना चाहिए, सीखना चाहिए. पवित्र आत्मा आने से पहले ये सिमोन पीटर के अंदर ये गुण था, ये स्वभाव था. அவன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தில் இயேசு வந்து மறுதளிக்கிற காரியத்தில் ஒரு பெண்ணு வந்து நீ வந்து இயேசு கூட இருந்த அப்படின்னு சொல்லும் போதும் அவன் வந்து இல்லைன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். इसका पहले भी एक संभव हुआ था जब यीशु मसीह को अरेस्ट कर कर उनको लेकर गया था. उस टाइम एक औरत ने आकर इनको सिमोन पीटर को बता रहा है तुम यीशु मसीह के साथ था, ऐसे करके बताते वक्त सिमोन पीटर मुकर गया, मैं उनका साथ नहीं था, मैं नहीं जानता हूँ कर कर. இதே சீமோன் பேதுரு यही सिमोन पीटर அப்போஸ்தலர் 2:14 यही सिमोन पीटर एक्ट्स चैप्टर 2:14 में आएंगे. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். यही डरा हुआ पीटर अभी क्या कर रहा है, इस अध्याय में ऐसे बता रहा है जो बाकी 11 जो चेले थे, यीशु मसीह के चेले थे और शिष्य था, उनके साथ खड़े होकर वो बता रहा है यो यहूदी लोग कर कर ऊंची आवाज से उनको सबको बुला रहा है. और जो जेरूसलेम में जो जी रहे हैं, जो रह रहे हैं, वो सारे लोग मुझे सुने. இது எப்படி நடந்தது? ये कैसे हुआ? ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. एक की प्रसंग में क्या बोल रहे हैं 3000 लोग प्रभु यीशु मसीह को अपनाया. உரத்த சத்தமாய் பேசினான். बहुत ऊंची आवाज से बात कर रहा है. அவன் வந்து இதுக்கு முன்னாடி இயேசுவானவர் கூட இருந்தபோது கூட அவ்வளோ சத்தமாக பேசுறது கிடையாது. यीशु मसीह जब जिंदा था उनके साथ उसी वक्त भी ये ऊंची आवाज से बात नहीं किया. ஆனால் இது இந்த 4ஆம் அதிகாரத்தில் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறாங்க. परंतु चौथे अध्याय में उधर पवित्र आत्मा उनके ऊपर आ रहा है. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள். जब पवित्र आत्मा उनका ऊपर आए थे उसी टाइम
व्यक्ति अलग अलग लोगों को अलग अलग जो गिफ्ट दिया हुआ है, उस गिफ्ट के साथ उन लोग सेपरेट सेपरेट टंग से बात कर रहे हैं. இப்படி பரிசுத்தாவின் வரும்போது அப்படிப்பட்டதான பயந்து போயிருந்த பேதுருவே உரத்த சத்தமாய் பிரசங்கம் பண்ணி ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சித்துக் கொள்ள மாறினான். ये घबराया हुआ, ये डरा हुआ जो पीटर, जब पवित्र आत्मा उनको पर आया, वो बहुत ऊंची आवाज से सारे लोगों को बता रहा है, मैं जो बात बता रहा हूँ उसको सुनो कर बहुत अधिकार से बात कर रहा है. லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் பேதுருவை குறித்து. அவன் வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடுத்த நாள் அவனை தூக்கில் போகிறதுக்காக வச்சிருக்கும் போது அயர்ந்து நித்திரையோடு தூங்கிட்டு இருக்கான். पिछले हफ्ता हम मैसेज में हम सुना था, जब पीटर को अरेस्ट कर जेल में डाला, उस वक्त उन्होंने आराम से सो रहा था उधर जेल में. யாராவது இன்னைக்கு நாளைக்கு வந்து நம்மளை கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் யாருக்காவது தூக்கம் வருமா? अगले दिन उनको मृत्यु का दंड था, लेकिन वो उसको सोच नहीं रहा था, वो आराम से सो रहा था. अगर और कोई लोगों को कल उनको मृत्यु का दंड कर दे रहे हैं जेल में, तो उनको नींद आएगा क्या? நமக்கு மட்டும் வராது, நம்ம கூட இருக்கவங்கள யாரையும் தூங்கவும் விட மாட்டோம். हमको भी नींद नहीं आएगा, हमारे साथ जो है उनको भी सोने नहीं देंगे. ஆனால் பேதுரு அயர்ந்த நித்திரையா தூங்கினான். लेकिन पीटर आराम से सो रहा था. அது எப்படிப்பட்ட நித்திரைனா தூக்கத்திலே நடந்து போகிற அளவுக்கு நித்திரை. वो कैसे निद्रा था? वो नींद में पैदल जा रहा था, ऐसे निद्रा था. தூதனானவர் அவனை எழுப்பி முதலாம் காவல் இரண்டாம் காவல் தெரு வரைக்கும் கொண்டு போய் விட்ட பிறகு தான் அவன் கண்ணு முழிச்சான். उस जेल के अंदर दूध आकर उसको जगाकर फर्स्ट गेट, सेकंड गेट, तीसरा गेट जाकर उसको स्ट्रीट में छोड़ने के बाद ही उसको थोड़ा अंदाज लगा मैं जेल से बाहर आया हूँ कर. तब तक वो नींद में ही पैदल आ रहा था. அப்படிப்பட்டதான் பேதுரு, பயந்து போயிருந்த பேதுரு இவ்வளவு தைரியமாக இவ்வளவு பயப்படாமல் தூங்கி அந்த இடத்துல தூங்கி அடுத்த நாள் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டான். ऐसे घबराया हुआ जो पीटर है, वो सोकर अगले दिन क्या कर रहा है? छुटकारा पा गया. அவன் வந்து அவனோட மரணத்தை குறித்து வரலாற்றில் வாசிக்கிறோம். அதே இயேசுவை போல என்னை சிலுவையில் அறையாதீங்க, என்னை தலைகீழாக சிலுவையில் அறைங்க, அவருக்கு நான் ஒப்பாக கூடாதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட மரணத்தை ஏற்றவன். उसका अंतिम पीटर का जो अंतिम दिन में उन लोग अरेस्ट किया हुआ, तो बोला यीशु मसीह जैसे मुझे सीधा क्रूस पर नहीं चढ़ाना, मुझे उल्टा कर क्रूस चढ़ाना, क्योंकि मैं ऐसे एलिजिबल नहीं है, आई एम नॉट एलिजिबल फॉर दैट, इसलिए मुझे उल्टा कर क्रूस पर चढ़ाना कर जो पीटर को उल्टा कर ही क्रूस पर चढ़ाया. ஒரு மிஷினரி இப்படி இருந்தாராம். ये मिशनरी ऐसे लिखा हुआ है. அவர் வந்து ஆண்டவரோட ஊழியத்தை டெய்லியும் பார்த்துட்டு காட்டு வழியாக தான் ஊழியம் பார்த்துட்டு அவர் ரிட்டர்ன் வந்து டெய்லி நைட் லேட்டாக வர்றவராக இருக்கார். जो परमेश्वर को कार्रवाई को पूरा कर उसको जो प्रीचिंग पूरा कर वो एक जंगल रास्ते आता था हमेशा. लेट नाइट में रात में बहुत अंधेरी रात में आता था. இதே அவர்களது மனைவிக்கு இது வந்து இந்த காரியம் வந்து ரொம்ப பிடிக்காம இருந்தது. उनको मिसेस को ये चीज़ अच्छा नहीं लगा, जो पास्टर का जो उनके बीवी को எப்படியாவது ஏர்லியா வர வைக்கணுங்கிறதுக்காக कैसे भी उनको जल्दी उधर से जो मीटिंग वगैरह कंप्लीट कर वापस आने के लिए ये सोचकर அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. उन्होंने एक प्लान किया था. அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நல்ல ஒரு அகோரமான ஒரு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிறாங்க. वो क्या कर रही थी, इनको वो खुद प्लान कर शीशे के सामने खड़ा होकर एक बूथ जैसे एक डेकोरेशन किया, मेकअप किया. அதுக்கு முன்னாடி அவர் வரதுக்கு முன்னாடி அவர் வழியில் போய் ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. वो आने से पहले ये इसने क्या किया, उधर जाकर एक पेड़ के साइड में जाकर छुप गया. அப்போ அவர் வரும்போது படாரம் அவருக்கு முன்னாடி நின்று பயமுறுத்துறாங்க. जब वो पास्टर आ रहे थे उस टाइम फट से उनके सामने आकर उनको घबरा रही थी. அவங்க கொஞ்சம் கூட அது பயப்படவே இல்லை. वो पास्टर बिल्कुल डरा नहीं है. அவர் பாஸ்டர் வந்து அவர் மனைவியும் கூட அவருக்கு தெரியல, அந்த அளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. पास्टर को खुद पता नहीं चल रहा है ये मेरा बीवी है कर ऐसे उन्होंने मेकअप किया हुआ है. பாஸ்டர் அந்த மிஷனரி சொல்றாரு, இப்படியாக எனக்கு வந்து உன்னை பார்த்து பயம் கிடையாது. वो मिशनरी पास्टर ऐसे बता रहा है, तुझे देखकर मुझे डर नहीं है. ஒன்று நீ ரெண்டு இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். दो में से तुम एक ही होगा. ஒன்று நீ தேவதூதனாக இருக்கணும், नहीं तो तुम देवदूत होगा. அப்படி தேவதூதனாக இருந்தால் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நான் உங்களோட முதலாளியோட வேலையை தான் பார்த்துட்டு வரேன். ऐसा देवदूत है तो मैं डरने की जरूरत नहीं, क्योंकि तुम्हारा यजमान का काम ही मैं कर आ रहा हूँ. இன்னொன்று நீ பேயா இருக்கணும், नहीं तो तुम शैतान है.
அப்படி பேயா இருந்தாலும் நான் பயப்பட போறதில்ல. ऐसे शैतान हो तो भी मैं डरने की जरूरत नहीं है, ஏன்னா உன்னோட தங்கச்சியை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். क्योंकि तुम्हारा छोटी बहन की मैं शादी किया हूँ, वो शैतान की छोटी बहन को ही. அப்படியா வந்து நமக்கு பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ऐसे ये कहानी नहीं, हकीकत है. ये किस लिए बता रहे हैं, किसी भी समय पर, किसी भी वक्त पर हम डरने की जरूरत नहीं, घबराने की जरूरत नहीं कर. 2 தீமோத்தேயு 2 तीमुथियुस 1ஆம் அதிகாரம் पहले चैप्टर 7ஆம் வசனம். 7वां वाक्य. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். जो परमेश्वर हमको जैसे पवित्र आत्मा को दिया, डरने के लायक पवित्र आत्मा नहीं दिया, उसके बदले में हमको பலம். जो शक्ति प्राप्त करने के लिए और அப்படியாக ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியை நம்ம இடத்து வரும்போது நமக்கு கொடுக்கும்போது பலத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கறதா இருக்கிறாரு. ऐसे पवित्र आत्मा हमारा अंदर आएगा तो वो शक्ति प्राप्त करने के लिए, ऐसे पराक्रम करने के लिए ऐसे शक्ति हमको देता है. வேகமாக கடந்து போகிற நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. टाइम निकल रहा है, समय निकल रहा है, इसलिए से मैं जल्दी நெக்ஸ்ட் சாப்டர் அறிவு. नेक्स्ट चैप्टर नॉलेज, बुद्धि. ஓசியா 4:6. ओसिया पुस्तक 4:6. எடுத்தவர்கள் வாசிங்க. ஓசியா 4:6 இப்படி சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். होसिया ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். मेरे लोग बुद्धि के बिना मर रहे हैं. அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. इसलिए बुद्धि बहुत इंपॉर्टेंट चीज है. இயேசுவின் அறிவை நம்ம பார்க்கலாம். இயேசு வந்து எப்படி அறிவா இருந்தார் சொல்லி பார்க்கலாம். यीशु मसीह की बुद्धि को हम देखेंगे तो மத்தேயு मैथ्यू 21ஆம் அதிகாரம் 21 23 முதல் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 21-23 से आगे 2-3 वचन हम पढ़ेंगे. அங்க வந்து இயேசுவை சோதிக்கும்படியாக मैथ्यू 21 23 அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனங்களின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தது யார் என்று கேட்டார்கள். यीशु मसीह उधर कलीसिया में आकर उधर जो प्रश्न करते हुए लोग आकर पूछ रहे हैं, आपको किसने ये अधिकार दिया ऐसे ये बातें बताने के लिए. இயேசு அதுக்கு பதில் சொல்லவில்லை. जो यीशु मसीह ने उनको जवाब नहीं दिया, அதற்கு பதிலாக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். उसके बदला में यीशु मसीह ने एक उल्टा सवाल पूछ रहा है. இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், मैं भी आप लोगों से एक सवाल पूछ रहा हूँ, அதை எனக்கு சொல்வீர்களானால் वो सवाल को जवाब आप लोग देगा तो நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று मैं भी बता दूंगा किस अधिकार से ये कार्रवाई कर रहा हूँ, உங்களுக்கு சொல்லுகிறேன். आप लोगों को बता दूंगा. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். जो यूहन्ना ने जो स्नान दिया वो परमेश्वर से हुआ या मनुष्य की वजह से हुआ, ये पूछ रहा था. ஒருவேளை அந்த மனுஷர்கள் வந்து இது வந்து மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை கொலை செய்தீர்கள் என்று கேட்கலாம். अगर ये मनुष्य लोग को वजह से ये हुआ कर इन लोग बोलेगा तो परमेश्वर ने पूछेगा, यीशु मसीह ने पूछेगा, फिर क्यों उनका मार डाला कर पूछेंगे. இது தேவனால் உண்டாயிற்று என்று அவன் சொல்வானேயானால் அவனுக்கு ஏன் கீழ்ப்படியாமல் போனீர்கள் என்று கேட்கலாம் என்று யோசித்தார். ये स्नान परमेश्वर की वजह से हुआ कर उन लोग बोलेगा तो सीधा यीशु मसीह ने पूछेगा, फिर क्यों उनको इनकार किया. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அறிவு, அவர் வந்து அறிவு பெருத்த எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறதே தேவன் தான். सब लोगों को जो ज्ञान और बुद्धि देने वाला परमेश्वर है, तो यीशु मसीह ने पूरा ज्ञान से भरा हुआ था, बुद्धि से भरा हुआ था. இப்படி ஆண்டவர்கிட்ட வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டு அவர் வந்து ஞானமாக தான் இருக்காரா அறிவாக தான் இருக்காரான்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய சம்பவங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தன. ऐसे बहुत संभव हुआ था जो यीशु मसीह ने
यीशु मसीह ज्ञान है या बुद्धि है, नॉलेज है कर कर टेस्ट करने के लिए बहुत कुछ संभव हुआ था उनके जिंदगी पे। ஆனாலும் ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆண்டவர் தான் அறிவு அவருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சம்பவத்திலும் ஆண்டவர் நிரூபிக்கிறவராக இருந்தார். ऐसे हर एक संभव में जो परमेश्वर ने यीशु मसीह ने केवल मुझे ही आप लोग सबसे नॉलेज है, सबसे बुद्धि है, सबसे ज्ञान है कर कर वो उनको प्रसिद्ध किया था. இப்படித்தான் ஒரு சம்பவத்தில் விபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயும் கூட அவர் எப்படி ரட்சித்தார் என்பதை பற்றி நம்ம யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். ऐसे एक संभव हुआ था एक प्रोस्टिट्यूशन में जो हाथों हाथ पकड़ा हुआ एक स्त्री के साथ ये प्रभु यीशु मसीह ने कैसे उनको डील किया कर कर हम देख रहे हैं. அப்போ வந்து விபசாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை வந்து மோசே வந்து கல்லால் எரிந்து கொல்லணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருந்தது. अगर कोई प्रोस्टिट्यूशन में किसी लड़की को पकड़ा तो जो मूसा का जो प्रमाण ये बता रहा था उनको पत्थर लेकर उनको पत्थर फेंकर मार डालना. ஆனால் இயேசுவானவர் ரட்சிக்கவே வந்தால் அழிக்க வரவில்லை. परंतु यीशु मसीह इस संसार में आया मार डालने के लिए नहीं, उनको छुटकारा देने के लिए आया हुआ. அதை எப்படி அவர் சால்வ் பண்ணார்னா वो कैसे उस प्रॉब्लम को सॉल्व किया. 9ஆம் வசனத்தில் அவர்கள் அதை மறுபடியும் கீழே கொஞ்சம் தரையில் எழுதினார். उस 9वें वाक्य में यीशु मसीह ने नीचे झुककर वो जमीन के ऊपर लिखना शुरू किया, रेत के ऊपर. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் वो लगातार उनको पूछता रहा. அவர் நிமிர்ந்து பார்த்து वो सीधा सिर उठाकर उनको बताया உங்களில் பாவம் இல்லாதவன் तुम्हारा अंदर किसको पाप नहीं है, இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். पहले पत्थर उनके ऊपर आप लोग फेंक दो. அப்போ எல்லோரும் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. सो सारे लोग पाप में था. அதனால அவங்க மனசு குத்தப்பட்டு அவங்க ஒவ்வொருத்தங்களா போயிட்டாங்க. इसी वजह से उनके हृदय में चोट लगकर उन लोग किसी ने भी उनके ऊपर पत्थर नहीं मारा, उन लोग वापस चला गया. எனக்கு அறிவு வந்து ரொம்ப முக்கியங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அறிவு नॉलेज या बुद्धि किस लिए इम्पोर्टेंट है मुख्य कर कर एक संभव बता रहा हूँ. ஒரு தாய்க்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். एक माँ को 3 बच्चे थे. அந்த 3 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க. वो 3 बच्चों को बहुत कठिनाई के साथ पढ़ाई कर कर उनको फॉरेन में भेजे हैं. அப்போ அவங்களும் நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. उस टाइम मम्मी भी बहुत अच्छे पोजीशन में थे. அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி அவங்க 3 பேரும் முடிவெடுத்தாங்க. उस मम्मी को कुछ ना कुछ करना है कर कर वो तीनों बच्चे ने डिसीजन लिया. அப்போ முதலாவது மகன் வந்து வீடு ஒன்று கட்டி அதை வந்து அம்மா அவங்க தங்க வச்சாங்க. जो पहला लड़का ने उस मम्मी के लिए एक मकान बनाकर उनको मकान बनाकर देकर उधर उनका ठहरने के लिए बताया. இரண்டாவது மகன் வந்து ஒரு காரை அம்மாவுக்கு பரிசளித்தான். जो दूसरा लड़का है वो मम्मी के लिए एक कार लेकर दिया. மூன்றாவது பையன் வந்து என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ செஞ்சுட்டாங்க, நம்மளும் ஏதாவது செய்யணும். நம்ம வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இதற்காக இஸ்ரேல் தேசத்துக்கு பறந்து போய் ये तीसरा लड़का ने क्या किया, वो दोनों भाई ने मम्मी के लिए सारी चीज़ कर दिया. उनको पता नहीं चल रहा है इनको क्या करना है कर कर उनको समझ में नहीं आया ना समझा, इसलिए उन्होंने क्या किया इजराइल राज्य को जाकर நல்ல ஒரு வேதத்தை நல்லா கற்று தேர்ந்த ஒரு புறாவை வாங்கிட்டு வந்து जो बाइबल को अच्छा जो ज्ञान है उस कबूतर को लेकर आया. அதை வந்து अम्माவுக்கு பரிசளித்தான். वो कबूतर को मम्मी को दिया. அப்போ அம்மா வந்து அதெல்லாம் வாங்கி கொண்டு அவங்கெல்லாம் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போனோன்னா அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. ये मम्मी सारे चीज़ प्राप्त करने के बाद ये अपना भाई लोग अपना अपना जगह पर नौकरी के लिए चला गया. उस टाइम ये मम्मी ने सबको लेटर लिख रहा है. ஒவ்வொருத்தங்களுக்கும் தேங்க் பண்ணி எழுதுறாங்க. सबको धन्यवाद कर कर एक लेटर लिख रहे हैं. முதலாவது பையனுக்கு வந்து தம்பி நீ ஒரு வீடு கொடுத்த அது ரொம்ப அருமையாக இருக்குது, ஆனாலும் அதில் 8 பெட்ரூமு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், இருந்தாலும் உன்னோட அன்புக்கு நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி अनुभुறாங்க. पहले लड़का को इन्होंने लेटर लिखा जो मकान दिया उनको पता रहा है इस मकान में 8 रूम है, इतना बड़ा मकान दिया धन्यवाद है, लेकिन इस 8 बेडरूम को मैं सफाई करते करते परेशान तंग हो गया कर कर फिर भी तुम्हें थैंक यू कर कर धन्यवाद कर कर लिख रहे हैं. ரெண்டாவது பையனுக்கு லெட்டர் எழுதுறாங்க, தம்பி நீ எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்த, ஆனால் கார் ரொம்ப விலை உயர்ந்த காராக இருக்கும் பொழுது நல்லா இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு கண்ணும் தெரியாது கார் ஓட்டமும் தெரியாது. वो दूसरा लड़का का लेटर लिखा तुमने मुझे एक बहुत कीमती कार दिया इसी वजह से धन्यवाद, लेकिन क्या करूं मुझे आंख भी नहीं देखा दे रहा है, मैं कार चलाना भी नहीं जानता हूं.
இருந்தாலும் உன்னோட அன்புக்கு நன்றிப்பா. फिर भी तुम्हारा प्यार के लिए मैं धन्यवाद करता हूँ कर। மூன்றாவது பையனுக்கு இப்படியா கடிதம் எழுதுறாங்களாம். तीसरा लड़का को ऐसे लेटर लिख रहे हैं, நீ தான் என்னோட இருதயத்தை ரொம்ப புரிஞ்ச ஆளு. केवल तू ही मुझे हृदय को समझने के लड़का है. அந்த புறா வந்து நேற்று தான் கறி வச்சு சாப்பிட்டேன். उस कबूतर को कल ही मैं काट कर उसका बनाकर खा लिया. அது ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. बहुत टेस्टी था. ரொம்ப நன்றி அப்பா. बहुत धन्यवाद है. அப்படின்னு லெட்டர் எழுதுனாங்க. ऐसे लेटर लिखा हुआ है. இன்னைக்கு இந்த அறிவு இல்லாதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து எதுக்காக நமக்கு அந்த சொல்கிறாங்கங்கிறது அந்த அறிவு இருந்தால் தான் நமக்கு புரியும். हमारा अंदर जो ज्ञान और बुद्धि के कमती की वजह से किस वजह से ये चीज़ दिया, किस वजह से इन लोग बता रहे हैं कर समझ की कमी हो जाता है. பரிசுத்த ஆவியான நம்ம மத்தியில் வரும்போது पवित्र आत्मा हमारे बीच में आएगा तो இந்த பிரச்சனைலாம் நமக்கு இருக்காது. ये सारे प्रॉब्लम सॉल्व हो जाता है. ஆண்டவர் அதுக்குரிய அறிவை நமக்கு கொடுப்பார். जो प्रभु परमेश्वर ऐसे पूरा ज्ञान हमको देगा. இறுதியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். आखिरी में जो परमेश्वर को जो भय है उसका बारे में ध्यान करें. இது வந்து நம்ம ஆண்டவரை குறித்து இந்த ஏசாயா 11:2 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிய வசனமாக இருந்தாலும் ये यशायाह चैप्टर 11वें अध्याय में दूसरी वचन में ये वचन प्रभु यीशु मसीह के बारे में बताया तो भी இது எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு இருக்கிறதுல ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு மனிதராக இருந்தார், அதனால இந்த காரியங்கள்லாம் இருந்தது. ये सारे चीज़ प्रभु परमेश्वर यीशु मसीह के अंदर था. इसमें कोई आश्चर्य की बात नहीं है क्योंकि वो भी इधर नॉर्मल मनुष्य था. ஆனால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இது ஆண்டவருக்கு தேவையா? लेकिन ये जो परमेश्वर को डरने वाला वो भय ये यीशु मसीह के लिए जरूरत है, ये चाहिए. ஆனாலும் ஆண்டவருக்கு தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். परंतु पवित्र आत्मा बता रहे हैं यीशु मसीह जब मनुष्य रूप में इस दुनिया में थे उनके लिए भी ये परमेश्वर को डरने वाला भय उनको चाहिए कर बता रहे थे. யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பாக வேண்டும். कोई भी हो इस संसार में, कोई भी हो, सबको जो परमेश्वर को डरने वाला वो जो भय है, भय रहना चाहिए. இப்படிப்பட்டதான இயேசு வந்து சொந்த குமாரனா இருந்தாலும் அவருக்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவைப்பட்டால் ये यीशु मसीह को ये परमेश्वर को डरने वाला भय जरूरत तो நம்மெல்லாம் ஏமாத்துறோம். हम कैसे सोच लो. இப்படி தான் தாவீது கோலியாத் சம்பவத்தில் வந்து தாவீதை வந்து யுத்தத்துக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ வந்து தாவீது சொல்கிறான், ஒரு முறை நான் சிங்கத்தை கொன்னேன், ஒரு முறை நான் கரடியை கொன்னேன்னு சொல்கிறான். ऐसे दाऊद और गोलियात का ये संभव में ऐसे आ रहा है. उस टाइम ये दाऊद ने बता रहा है एक बार मैं एक सिम को, एक लायन को मारा, एक बार एक बालू बियर को मारा कर कर वो बता रहा है. அவன் சிங்கத்தையும் கரடியையும் கொன்னேன்னு சொன்னது யாரும் பார்த்ததில்ல. वो सिम और बालू को जब मारा कोई भी नहीं देखा, ஆனாலும் உண்மைதான் சொன்னான். लेकिन वो सच बताया. அப்போ கோலியாத்தை வந்து அவன் வந்து இயேசுவின் நாமத்தினால கோலியாத்தையும் முறியடிக்கிறான். अब उस टाइम उस वक्त उस गोलियत को परमेश्वर के नाम से उसका हरा रहे हैं. சில நேரங்களில் நம்மளோட வெற்றியை வந்து பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். कुछ समय में हमारा जो जीत है बहुत लोगों को जानकारी नहीं होगा या पता नहीं चल रहा होगा. எல்லாரும் எதிர்பார்ப்பது என்னன்னா பப்ளிக் வெற்றி, அதாவது மற்றவங்க மத்தியில் வெற்றி அடைஞ்சாதான் அது வெற்றி. सारी चीज यही देख रहे हैं, सबके सामने जो जीत है वही जीत कर कर उन लोग समझ रहे हैं. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது பிரைவேட் விக்டரி. परंतु परमेश्वर आज्ञा करता है हमारा अंदर का पर्सनल विक्ट्री को. இன்னைக்கு உயரமாக இருக்கிற நிறைய கட்டடங்கள் நாம் பார்க்குறோம். आज हम देख रहे हैं बहुत लंबे लंबे ऊंचा ऊंचा बिल्डिंग देख रहे हैं. ஆனால் அது எவ்வளோ ஆழமாக அதுக்கு வந்து அஸ்திவாரம் போட்டிருப்பாங்கங்கிறத யாரும் பார்க்கறதில்ல. जितना ऊंचा बिल्डिंग बना रहे हैं कोई भी नहीं जानते हैं उसका फाउंडेशन जितना डीप में जा रहा है कर. ஆண்டவரும் அப்படிதான். இன்னைக்கு மனுஷன் வந்து முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். जैसे जो लोग हमारा सामने का जो शक्ल को देख रहे हैं, लेकिन परंतु परमेश्वर हमारा हृदय को देख रहा है. இந்த வந்து உயரத்தை விட ஆழம் ரொம்ப முக்கியமானது. सो जितना ऊंचाई उससे अच्छा जितना डीप गहराई में जा रहे हैं वो अच्छा है. முகத்தை விட இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். जो हमारा शक्ल से अच्छा है ज़्यादा इम्पोर्टेंट है हृदय. இறுதியாக आखिरी में உபாகமம் 18:13
ड्यूटरॉनमी 18:11 18:13 18:13 सॉरी உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். तुम्हारा जो परमेश्वर के सामने तुम उत्तम होना चाहिए. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில் பிரவேசிக்கும் போது வரும்போது पवित्र आत्मा हमारे बीच में आएगा तो எல்லா குணங்களையும் விட இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். बाकी सारों गुण से अच्छा है वो जो हमारे सामने वो आज्ञा करता है, क्या करता है, ये परमेश्वर को डरने का भय को. ஈஸியாக 2 கொரிந்தியர் 3:17 आखिर में 2 कोरिन्थियन 2:17 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. परमेश्वर जो है आत्मा है, जहाँ परमेश्वर का आत्मा है उधर छुटकारा है. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியமான தேவையாக இருக்கிறார். पवित्र आत्मा हमारे लिए बहुत बहुत इम्पोर्टेंट है, बहुत बहुत ज़रूरत है. அவர் நமக்கு என்னென்ன கொடுக்குறாருன்னா ஞானம், वो क्या क्या हमें दे रहा है. पवित्र आत्मा ज्ञान दे रहा है, உணர்வு, चिंता दे रहा है, ஆலோசனை, आलोचना दे रहा है, பலன், पराक्रम दे रहा है, அறிவு, बुद्धि दे रहा है, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். जो परमेश्वर को डरने वाला भय को दे रहा है. இவை எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த நம்ம மத்தியில் வரும்போது இயேசுவுக்கு இருந்த சிந்தையும் நமக்கும் இருக்கும். सो ये सारे चीज़ पवित्र आत्मा हमारे अंदर आएगा तो ये सारे गिफ्ट हमारे ऊपर आता है, हमारा अंदर आता है. और जो ऐसे उसको प्राप्त कर दिया तो यीशु मसीह के अंदर जो चिंता था वही चिंता हमारा अंदर भी आ जाएगा. இன்னைக்கு நாம எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்பதை நோக்கி பார்க்கணும். आजकल हम किस स्पिरिट से, किस आत्मा से हम चल रहे हैं और गाइड कर रहे हैं, ये हम सोचना चाहिए. நம்ம எலியாவின் ஆவியில் இருக்கோமா, हम जो नुकसान करने लायक एलिजा का स्पिरिट में है, இல்லை இயேசு கிறிஸ்துவின் ஆவியை நாடுகிறோமா? या यीशु मसीह का आत्मा से है. எப்போ ஃபாலோ பண்ணாலும் இயேசுவை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லணும். இயேசுவை ஃபாலோ பண்ணுறது முக்கியம். कभी भी हम आगे चलें, यीशु मसीह को हमारा गाइड रखकर, हमारा सामने रखकर उनके रास्ते में हम चलें, उनका आत्मा के द्वारा ही हम चलें. இன்றைக்கி நாம் அநேக மனிதர்கள் நமக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அநேகர் முன்னுதாரணமாக இருக்கலாம். आजकल हमारे सामने बहुत ब्रांड एम्बेसडर्स रह रहे हैं और जो मॉडल, रोल मॉडल रह रहे हैं, लेकिन இயேசுக்கு ஈடாக ஒருத்தரும் இல்லை. यीशु मसीह के इक्वल कोई भी नहीं है, कोई भी रोल मॉडल हो. நாம் இயேசுவை பின்பற்றுவோம். हम जीसस क्राइस्ट, यीशु मसीह को रोल मॉडल रखकर हम उनका पालन करें. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. प्रभु परमेश्वर इस वाक्य के द्वारा हम सबको आशीष दें. ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். पवित्र परमेश्वर आप लोग सबके साथ बात करेगा कर मैं भरोसा कर रहा हूँ. பெரிய பெரிய மனிதர்களுக்கு தான் இது மாதிரி டிரான்ஸ்லேஷன் பண்ணி நான் பார்த்துருக்கேன். बड़े बड़े लोगों को ही ऐसे ट्रांसलेशन कर मैं देखा हूँ. எனக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்கங்கிறது நினைக்கும் போது எனக்கு புல்லரிக்குது. मुझे भी ऐसे ट्रांसलेशन दिया, ट्रांसलेटर कर ट्रांसलेशन कर रहा है कर सोचने से मुझे भी बहुत आनंदित हो रहा है. ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. पवित्र परमेश्वर दामे आप सबको आशीष करें. டிரான்ஸ்லேட் பண்ண பிரதருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆமென்.